ஓகேம்மா, இன்றைக்கி நம்ம இந்த trigonometric functions and their properties பார்க்கலாம். trigonometric functions and their properties. ஸோ இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே trigonometric functions வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம டிஃபைன் பண்ண trigonometric functions எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபார் acute angle தான் நம்ம டிஃபைன் பண்ணோம். ஓகேவா? இப்போ நம்ம acute angle இல்லாமல் if the angle is going to be obtuseஆக இருந்தாலோ அல்லது அதுக்கும் மேலே that is maybe greater than 270 or 360 அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சுன்னா அல்லது 360க்கும் மேலே இருந்தாலும் அப்போது நம்மளால் trigonometric ratios டிஃபைன் பண்ண முடியும். அப்போ அதோட இதெல்லாம் என்ன, அதோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் என்னங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் அக்யூட் ஆங்கிளாக நம்ம டிஃபைன் பண்ணும்போது நம்ம அதை ஒரு ரேஷியோவாக டிஃபைன் பண்ணோம். we defined it as a ratio, ஒரு ரேஷியோவாக நம்ம டிஃபைன் பண்ணோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா we are going to consider, let us consider, that is இந்த quadrant எடுத்துக்கலாம். இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது x axis, இது y axis, இது origin. So let us consider any point x, y, px, y be any point ன்னு எடுத்துக்கலாம். Let us imagine px, y be any point ன்னு எடுத்துக்கலாம். இந்த first quadrantல px, yங்கிறது ஏதோ ஒரு பாயிண்ட்னு எடுத்துக்கலாம். Now let us join இந்த pலேருந்து ஒரு perpendicular வரையும். Draw pn perpendicular to OX, pn perpendicular to OX. Now let us join OP join பண்ணுவோம். Now let us imagine that this angle, that is angle PON is equal to theta. இந்த angle thetaன்னு எடுத்துக்கலாம். Let us imagine. ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா let px, y be any point இந்த பிளேன்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த பிளேனில் ஏதோ ஒரு பாயிண்ட், தட் இஸ் இந்த ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஓகேவா? now draw pn perpendicular to OX. ஓகேவா? now let angle P அதே மாதிரி join OP ஜாயின் பண்ணிடுவோம். let angle PON is equal to theta. இங்கே தீட்டாங்கிறது ரேடியன் மெஷராக எடுத்துக்கும். ஓகேவா? PON is equal to ரேடியன் மெஷர், தீட்டா ரேடியன் எடுத்துக்கும். Now you know that this distance ON is equal to x units and this distance is equal to y units. இல்லையா? ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருக்கீங்க. நம்ம எப்படி இந்த px, yயை பிளாட் பண்ணுவோம்? இங்கே ஆரிஜின்லேருந்து x யூனிட்ஸ் தள்ளுவோம். அதே மாதிரி இங்கேருந்து y யூனிட்ஸ் தள்ளி தான் நம்ம இங்கே x, y பிளாட் பண்ணுவோம். இல்லையா? x ஆக்சிஸ்லேருந்து x யூனிட்ஸ், சாரி இங்கே y ஆக்சிஸ்லேருந்து x யூனிட்ஸும் x ஆக்சிஸ்லேருந்து y யூனிட்ஸும் சேர்த்து தான் நம்ம இந்த பாயிண்ட் px, y பிளாட் பண்ணுவோம். 2, 3னா எப்படி பிளாட் பண்ணுவீங்க? இங்கேருந்து 2, இங்கேருந்து 3 அதுதானே பிளாட் பண்ணுவீங்க. அதே மாதிரி தான். ஸோ இங்கே x யூனிட்ஸ், இங்கே y யூனிட்ஸ் நம்ம இந்த மாதிரி பிளாட் பண்ணியிருப்போம். Now in the distance, that is OP, since it is a right angle triangle, what about this distance OP என்னவா இருக்கும்? OP is equal to, அது நம்ம rன்னு எடுத்துக்கலாம். R is equal to root of x square plus y square ன்னு சொல்லலாமா? R is equal to root of x square plus y square ன்னு சொல்லலாம். அப்போ therefore we know that Pn is equal to x and then Pn is equal to y and then ON is equal to x and then OP it is equal to, அது r ன்னு எடுத்துக்கோம், which is equal to root of x square plus y square by Pythagoras theorem. ஓகேவா? now we are going to define 6 trigonometric ratios. ஸோ அந்த 6 trigonometric ratios நம்ம define பண்ண போகிறோம். அதை we are going to call it as functions. we define 6 trigonometric functions. ஸோ எப்படி டிஃபைன் பண்ண போகிறோன்னா இந்த மாதிரி டிஃபைன் பண்ண போகிறோம். தட் இஸ் sin theta is equal to, ஸோ அப்போ என்ன வரும்? sin thetaங்கிறது it is opposite by hypotenuse. ஸோ இங்கே ஆப்போசிட் சைடுங்கிறது என்ன? y. ஸோ அப்போ it is y by r. sin theta is equal to y by r. இப்போ அதே மாதிரி cos theta என்ன வரும்? cos theta is equal to adjacent by hypotenuse. ஸோ இங்கே adjacent சைடுங்கிறது x, இப்போ x by rன்னு வந்துடும், x by r. and then tan theta எப்படி டிஃபைன் பண்ணுவோம்? opposite by adjacent. so tan theta is equal to y by x. and then cosecant theta எப்படி டிஃபைன் பண்ணலாம்? r by y. ஏன்னா 1 by sin theta இல்லையா? அதுமாதிரி secant theta எப்படி டிஃபைன் பண்ணலாம்? r by x. and then cot theta எப்படி டிஃபைன் பண்ணலாம்? cot theta can be defined as x by y. ஸோ இந்த மாதிரி நம்ம 6 trigonometric functions டிஃபைன் பண்ணுறோம். we are defining 6 trigonometric functions. இந்த மாதிரி நம்ம டிஃபைன் பண்ணுறோம்.
ஓகேவா? ஓகே, இப்போ இதில் வந்து இந்த மாதிரி டிஃபைன் பண்ணுறதுல என்ன நமக்கு லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஆங்கிள், இந்த தீட்டாங்கிற ஆங்கிள் வந்து நமக்கு அக்யூட்டாக தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அப்டியூஸாக இருந்தாலும் அப்பயும் நம்மளால் இந்த சைன் தீட்டா காஸ் தீட்டா என்ன ஆகுதுன்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அப்டியூஸாக இருந்துச்சுன்னா, தட் இஸ் அப்டியூஸ்னால் நான் இங்கே மெயின் பண்ணுறது வந்து அபவ் 90க்கு மேலே எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். தட் இஸ் 180க்குள்ளேயும் இருக்கலாம், அல்லது 270க்குள்ளேயும் இருக்கலாம், அல்லது 360க்குள்ளேயும் இருக்கலாம், அல்லது 360க்கு மேலேயும் இருக்கலாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி படித்தோம், இப்போ 360க்கு மேலே இருந்ததுன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1100 இருந்தால் அது எந்த குவாட்ரண்ட்டில் வரும் அந்த ஆங்கிள், அதெல்லாம் படித்தோம். ஸோ அது மாதிரி 360க்கு மேலே இருந்தாலும் எவ்வளோ பெரிய ஆங்கிளாக இருந்தாலும் அதுக்கும் நம்மளால் சைன் காஸ் டேன் எல்லாமே டிஃபைன் பண்ண முடியும். ஸோ அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் இருக்குன்னு சொல்லி நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி டிஃபைன் பண்ணியிருக்கோம். we have defined the 6 trigonometric functions like this. இந்த மாதிரி 6 trigonometric function டிஃபைன் பண்ணியிருக்கோம். that is sin theta is equal to y by r, cos theta is equal to x by r, and then tan theta is equal to y by x, cosecant theta is equal to r by y, secant theta is equal to r by x, and cot theta is equal to r by y. now நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, சின்ஸ் ஆறுங்கிறது வந்து இட் இஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒய் வில் பி மாடுலஸ் ஆஃப் ஒய் வில் பி லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஆர் இல்லையா? மாடுலஸ் ஆஃப் ஒய் வில் பி லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஆர் இல்லையா? நமக்கு என்ன தெரியும்னா, we know that modulus of y will be less than or equal to r இல்லையா? ஆரை விட கம்மியாக தானே இருக்கும் கண்டிப்பாக. இந்த மாடுலஸ் ஆஃப் ஒய்ங்கிறது வந்து மாடுலஸ் ஆஃப் ஒய்ங்கிறது irrespective of சைன், சைனை விட்டுட்டு, ஏன்னா ஃபஸ்ட் குவாட்ரண்ட்ன்றதுனால இது ரெண்டுமே பாசிட்டிவாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் தேர்ட் குவாட்ரண்ட்டில் எடுத்திங்கன்னா ஒய் நெகட்டிவாக இருக்கும், ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் எடுத்திங்கனாலும் ஒய் நெகட்டிவாக இருக்கும். ஸோ அதனால தான் இங்கே நம்ம சைனை விட்டுட்டு நமக்கு வந்து அந்த ஒய்யையும் இந்த ஆரையும் கம்பேர் பண்ணிங்கன்னா ஒன்று கம்மியாக இருக்கும் அல்லது ஈக்குவலாக இருக்கும். எப்போ ஈக்குவலாக இருக்கும்னா எக்ஸ் 0வாக இருந்தால் ஆருக்கு ஈக்குவலாக இருக்கும், அதர்வைஸ் நமக்கு கம்மியாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஏன்னா ஆறுங்கிறது இட் இஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்ன்றதுனால கண்டிப்பாக வந்து ஒய் வந்து ஆரை விட கம்மியாக தான் இருக்கும் ஆல்வேஸ். ஸோ அப்போ therefore can we say that modulus of y is less than or equal to r ன்னு சொல்லலாமா? அப்போ from this can we say that modulus of y by r is less than or equal to 1 ன்னு சொல்லலாமா? modulus of y by rங்கிறது என்னது? or y by rன்றதை நம்ம என்னன்னு சொன்னோம்? it is sin theta இல்லையா? அப்போ can we say that modulus of sin theta is less than or equal to r ன்னு சொல்லலாமா? sorry, less than or equal to 1 ன்னு சொல்லலாமா? modulus of sin theta is less than or equal to 1 ன்னு சொல்லலாம். or in other words we can say that sin theta always lies between -1 and +1. ஸோ இதில் வந்து நம்ம ஆல்ரெடி படித்தோம் இந்த மாதிரி இருந்ததுனாலே, that is modulus of x less than or equal to r ன்னு இருந்ததுன்னா, modulus of x less than or equal to r ன்னு இருந்ததுன்னா then minus r less than or equal to x less than or equal to r. இதெல்லாம் நம்ம செகண்ட் சாப்டரில் படித்தோம் இந்த ஃபார்முலா. அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி since modulus of sin theta is less than or equal to 1 we can say that -1 less than or equal to sin theta less than or equal to 1 ன்னு சொல்லலாம். So always the value of sin theta lies between 1 and -1, or in other words we can say that sin theta belongs to the closed interval -1, sin theta வந்து எப்பயுமே -1க்கும் 1க்கும் நடுவில் தான் இருக்கும். -1க்கு கீழேயும் போகாது, +1க்கு மேலேயும் போகாது. always the value of sin theta lies between -1 and 1. அதே மாதிரி நீங்கள் cos thetaக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா modulus of x is also less than or equal to r. modulus of x வந்து நமக்கு r விட கம்மியாக தான் இருக்கும். so we can say that modulus of x is less than or equal to r ன்னு சொல்லலாமா? அப்போ from this modulus of x by r is less than or equal to 1 ன்னு சொல்லலாம். or in other words we can say that modulus of cos theta is less than or equal to 1 ன்னு சொல்லலாம் இல்லையா? from this we can say that this implies -1 less than or equal to cos theta less than or equal to 1, or in other words cos theta belongs to the closed interval -1, 1. ஸோ sin cos ரெண்டுமே பார்த்தீங்கன்னா -1க்கும் +1க்கும் நடுவில் தான் இருக்கும். the value of sin and cos always lies between -1 and +1. ஓகேவா? சைனும் காசும் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா it will always lie between -1 and +1. -1க்கு கீழேயும் போகாது, +1க்கு மேலேயும் போகாது. ஓகேவா? it will be always between -1 and +1. -1க்கும் +1க்கும் நடுவில் தான் இருக்கும். சைன் தீட்டாவும் சரி, காஸ் தீட்டாவும் சரி. ஆனால் tan, cosecant, secantலாம் அப்படி இருக்காது. அது என்னன்றது நம்ம அப்புறமா டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம இதை மட்டும் தெரிஞ்சுப்போம். ஸோ சைன் தீட்டாவும் சரி, காஸ் தீட்டாவும் சரி நமக்கு ஆல்வேஸ் இட் லைஸ் பிட்வீன் -1 and +1. -1க்கும் +1க்கும் நடுவில் தான் இருக்கும். ஓகே, இப்போ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, we are going to see about what about the that is quadrantல எந்தெந்த quadrantல என்னென்ன angles positive அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா we are going to see about this.
That is sines of trigonometric functions. Sines of trigonometric function. So we are going to see about the sines of trigonometric function. இப்போ நம்ம first quadrantல எடுத்துக்கிட்டோம். First quadrantல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? Let us consider it like this. So இது நமக்கு தெரியும். இது first quadrant, இது second quadrant, x axis, இது y axis, the origin. இது வந்து third quadrant, இது fourth quadrant. இது x dash, இது y dash. ஓகேவா? இப்போ அதே மாதிரி உங்களுக்கு இதுவும் தெரியும். இது வந்து 0 degree or 0 radian, 0, and then இது வந்து pi by 2, இது வந்து pi by 2 னா 90, pi னா 180. நான் radian மெஷரில் எழுதியிருக்கேன். இது 3 pi by 2, 3 pi by 2ங்கிறது 270, இது 2 pi. இது நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் நம்ம. ஓகேவா? ரேடியன் மெஷரில் எப்படி கன்வெர்ட் பண்ணோம் அதெல்லாம் போன எக்ஸசைஸில் படித்தோம், லாஸ்ட் எக்ஸசைஸில் படித்தோம் இல்லையா? ஸோ இது 0, இது வந்து 90, 180, 270, 360, அதுதான் நான் எழுதியிருக்கேன். ஓகேவா? ஓகே, இப்போ அதே மாதிரி அடுத்தது இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90 மைனஸ் தீட்டா, 90 மைனஸ் தீட்டா எந்த குவாட்ரண்ட்டில் வரும்? 90லேருந்து இங்கே தீட்டாங்கிறது ஆங்கிள் வந்து இட் லைஸ் பிட்வீன் 0 and 90. தீட்டாங்கிற ஆங்கிள் வந்து 0லேருந்து 90க்குள்ளே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஆங்கிளாக இருக்கும். ஸோ 90 மைனஸ் தீட்டானும் போது எந்த குவாட்ரண்ட்டில் வரும்? ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் தானே வரும். ஸோ pi by 2 மைனஸ் தீட்டா, pi by 2 மைனஸ் தீட்டா லைஸ் இன் ஃபஸ்ட் குவாட்ரண்ட். pi by 2 minus theta lies in first quadrant. இப்போ second quadrant எடுத்துக்கிட்டிங்கன்னா pi by 2 plus theta, pi by 2 plus theta, pi by 2 plus theta, 90 plus theta அப்படிங்கிறது உங்களுக்கு செகண்ட் குவாட்ரண்ட்டில் வரும். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், தீட்டாங்கிறது இட் லைஸ் பிட்வீன் 0 and 90, 0க்கும் 90க்கும் நடுவில் உள்ள ஒரு ஆங்கிளாக இருக்கும். ஸோ அப்போ 0க்கும் 90க்கும் நடுவில் உள்ள ஆங்கிள்ஸ் தட் இஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 90 + 45, 90 + 45னா இப்போ எந்த குவாட்ரண்ட்டில் வரும்? செகண்ட் குவாட்ரண்ட்டில் வந்துடும். இப்போ 180 மைனஸ் தீட்டா, 180 மைனஸ் தீட்டா எந்த குவாட்ரண்ட்டில் வரும்? அதுவும் செகண்ட் குவாட்ரண்ட்டில் தான் வரும். 180 மைனஸ் தீட்டா ஆல்சோ லைஸ் இன் செகண்ட் குவாட்ரண்ட். 180 ப்ளஸ் தீட்டா, pi ப்ளஸ் தீட்டா, இட் லைஸ் இன் தேர்ட் குவாட்ரண்ட். pi ப்ளஸ் தீட்டா லைஸ் இன் தேர்ட் குவாட்ரண்ட். அது மாதிரி 3 pi by 2 மைனஸ் தீட்டா லைஸ் இன் தேர்ட் குவாட்ரண்ட், அதுவும் தேர்ட் குவாட்ரண்ட்டில் தான் வரும். 270 மைனஸ் தீட்டா, 270 மைனஸ் தீட்டா ஆல்சோ லைஸ் இன் தேர்ட் குவாட்ரண்ட். அடுத்தது 3 pi by 2 ப்ளஸ் தீட்டா, 3 pi by 2 plus theta, 270 plus theta lies in fourth quadrant, fourth quadrantல வரும். அதே மாதிரி 2 pi minus theta, 2 pi minus theta, that is 360 minus theta also lies in fourth quadrant, அதுவும் fourth quadrantல தான் வரும். ஓகேவா? and then 2 pi plus theta, 2 pi plus theta lies in first quadrant, 2 pi plus theta lies in first quadrant. அது மாதிரி மைனஸ் தீட்டா வந்து மைனஸ் தீட்டா எவ்வளோ பெரிய ஆங்கிளாக வேணாலும் இருக்கட்டும், அது வந்து இட் ஆல்வேஸ் லைஸ் இன் ஃபோர்த் குவாட்ரண்ட்டுன்னு தான் எடுக்கணும். we have to consider it to be in fourth quadrant, fourth quadrantல தான் வர மாதிரி எடுத்துக்கணும். ஓகேவா? மைனஸ் தீட்டா you have to consider it to be in fourth quadrant. ஓகே, இப்போ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஒவ்வொரு குவாட்ரண்ட்லேயும் what about the signs of the trigonometric function, what about the signs of the trigonometric function பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு both x and y are positive இல்லையா? ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா both x and y are positive. r வந்து always positive, ஏன்னா rங்கிறது it is the distance between O and P. ஆறுங்கிறது இட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் O and P. அதனால் ஆர் வந்து எப்பயுமே பாசிட்டிவாக தான் இருக்கும். ஆர் நெகட்டிவாக இருக்க வாய்ப்பே இல்லைம்மா, ஏன்னா ஆறுங்கிறது டிஸ்டன்ஸ். ஸோ இந்த பாயிண்ட் P, X, Y, ஏன்னா இந்த X and Y ஆர் த கோஆர்டினேட்ஸ்ன்னு எடுக்கிறதுனால இது எய்தர் பாசிட்டிவாகவும் இருக்கலாம் அல்லது நெகட்டிவாகவும் இருக்கலாம். ஸோ இந்த ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ரெண்டுமே பாசிட்டிவாக இருக்கும். போத் X and Y will be positive. வேற செகண்ட் குவாட்ரண்ட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு X நெகட்டிவாக இருக்கும், Y பாசிட்டிவாக இருக்கும் இல்லையா? ஸோ ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா both x and y are positive, x, y ரெண்டுமே பாசிட்டிவ். செகண்ட் குவாட்ரண்ட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா x நெகட்டிவாக இருக்கும், y பாசிட்டிவாக இருக்கும். தேர்ட் குவாட்ரண்ட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா both x and y will be negative, ரெண்டுமே நெகட்டிவாக இருக்கும். எக்ஸும் நெகட்டிவ், ஒய்யும் நெகட்டிவ். வேற ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா x வந்து பாசிட்டிவாக இருக்கும், y வந்து நெகட்டிவாக இருக்கும். ஓகேவா? அதை தான் நான் மீன் பண்ணி இந்த மாதிரி போட்டிருக்கேன். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் சின்ஸ் போத் எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் பாசிட்டிவ், இந்த போத் எக்ஸ் அண்ட் ஒய் ரெண்டுமே பாசிட்டிவாக இருக்கிறதுனால ஆல் தீஸ் 6 trigonometric functions will be positive. எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்கும், ஏன்னா எக்ஸும் பாசிட்டிவ், ஒய்யும் பாசிட்டிவ். ஆர் வந்து ஆல்வேஸ் பாசிட்டிவ்னு சொல்லிட்டேன் நான். ஆர் வந்து irrespective of x and y ஓட சைனை அதை பற்றி கவலையே கிடையாது. ஆர் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். அப்போ therefore sin theta, cos theta, tan theta, cosecant theta, secant theta, cot theta, all these 6 trigonometric functions
functions will be positive in first quadrant. So first quadrant la இந்த 6 trigonometric functionமே positive தான். ஓகேவா? So therefore the first quadrant எடுத்துக்கிட்டிங்கன்னா all are positive. எல்லாமே பாசிட்டிவ். ஆல் பாசிட்டிவ் இன் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். அதை தான் நான் சிம்பிளாக ஏன்னு போட்டிருக்கேன். ஏன்னு போட்டால் என்ன அர்த்தம்னா ஆல் பாசிட்டிவ்னு அர்த்தம். ஆல் பாசிட்டிவ் இன் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். இப்போ செகண்ட் குவாட்ரண்ட் எடுத்துக்கோ. லெட் அஸ் கன்சிடர் த செகண்ட் குவாட்ரண்ட். செகண்ட் குவாட்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் இஸ் நெகட்டிவ் அண்ட் ஒய் இஸ் பாசிட்டிவ். எக்ஸ் வந்து நெகட்டிவ், ஒய் பாசிட்டிவ். அப்போ எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கே மைனஸ் போடணும், எங்கெல்லாம் ஒய் இருக்கோ அங்கே ப்ளஸ் போடணும். அப்போ எங்கெல்லாம் எக்ஸ் இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது, அப்போ இது மைனஸ். இது ரெண்டும் ப்ளஸ்ஸாக தான் இருக்கும் கண்டிப்பாக. ஓகேவா? ஏன்னா இது ரெண்டுத்துலேயும் ஒய் மட்டும்தான் இருக்குது, எக்ஸே இல்லை. ஆர் எப்பயுமே பாசிட்டிவ்னு சொல்லிட்டேன். ஸோ அதனால் இது ரெண்டும் பாசிட்டிவாக தான் இருக்கும் கண்டிப்பாக. இது நெகட்டிவாக இருக்கும், இது ரெண்டும் நெகட்டிவாக இருக்கும். அதே சமயத்தில் இதுவும் நெகட்டிவாக தான் இருக்கும், இதுவும் நெகட்டிவாக தான் இருக்கும். ஏன்னா இங்கேயும் எக்ஸ் இருக்கு இல்லையா, இங்கேயும் எக்ஸ் இருக்குது. ஸோ அப்போ இந்த 4 ஃபங்க்ஷனும் நெகட்டிவாக இருக்கும். அப்போ செகண்ட் குவாட்ரண்ட்டில் எதெல்லாம் பாசிட்டிவ்? சைன் தீட்டாவும் கொசிகன் தீட்டாவும் மட்டும்தான் பாசிட்டிவ். ஸோ சைனும் அதோட இன்வர்ஸ் ஃபங்க்ஷன், சாரி இன்வர்ஸ்ன்னு சொல்லக்கூடாது, ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன். சைனும் அதோட ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷனும் மட்டும்தான் பாசிட்டிவ். ஸோ சைன் பாசிட்டிவாக இருந்தால் கண்டிப்பாக கொசிகண்ட்டும் அந்த குவாட்ரண்ட்டில் பாசிட்டிவாக தான் இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து எஸ்ன்னே டினோட் பண்ண போகிறோம். ஸோ சைனுன்னு சொன்னால் போதும், கொசிகண்ட்டை தனியாக மென்ஷன் பண்ண தேவையில்ல. ஸோ செகண்ட் குவாட்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு சைன் பாசிட்டிவ். சைனுன்னு சொன்னோன்னா கொசிகண்ட்டும் பாசிட்டிவ் தான் நம்ம எடுத்துக்கணும். சைன் பாசிட்டிவ்னு சொன்னீங்கன்னா கொசிகண்ட்டும் பாசிட்டிவ் தான் எடுத்துக்கணும். ஓகே, now what about third quadrant ன்னு பார்ப்போம். தேர்ட் குவாட்ரண்ட்டில் போத் எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் நெகட்டிவ். எக்ஸும் நெகட்டிவ், ஒய்யும் நெகட்டிவ். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட் குவாட்ரண்ட்டில் ஒய் நெகட்டிவ், அப்போ சைன் வந்து கண்டிப்பாக நெகட்டிவ். இங்கேயும் ஒய் நெகட்டிவ், கொசிகண்ட்டும் நெகட்டிவ். காசும் நெகட்டிவ், ஏன்னா எக்ஸ் நெகட்டிவ் இல்லையா. ஸோ அப்போ காசும் நெகட்டிவ், சீக்கண்ட்டும் நெகட்டிவ். ஆனால் வாட் அபவுட் டேன்? ஏன்னா மைனஸ் ஒய் பை மைனஸ் எக்ஸ்ன்னு சொல்லும் போது இது பாசிட்டிவ் ஆகிடும் இல்லையா. அப்போ டேன் வந்து பாசிட்டிவ் ஆகிடும். அதே மாதிரி காட் வந்து என்ன ஆகும்? மைனஸ் எக்ஸ் பை மைனஸ் ஒய், இதுவும் பாசிட்டிவ் ஆகிடும். ஸோ அப்போ இதுவும் பாசிட்டிவ், இதுவும் பாசிட்டிவ். அப்போ டேனும் அதோட ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன், ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷனா 1/tan, டேனும் 1/tanனும் பாசிட்டிவ் இன் தேர்ட் குவாட்ரண்ட். ஸோ தேர்ட் குவாட்ரண்ட்டில் டேனும் அதோட ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷனும் பாசிட்டிவ். ஸோ அப்போ therefore அதை டினோட் பண்ண நம்ம டீன்னு போடுறோம். T denotes that tan. Tanனும் அதோட ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன், காட்டும் பாசிட்டிவ். அடுத்து about fourth quadrant. fourth quadrantல x is positive but y is negative. ஸோ அப்போ எக்ஸ் வந்து பாசிட்டிவ் ஆனால் ஒய் நெகட்டிவ். ஸோ அப்போ ஒய் இருக்க இடத்துலலாம் மைனஸ் பண்ணணும். எங்கெல்லாம் ஒய் இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ அப்போ இந்த 4 ஃபங்க்ஷனும் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ். வேறஸ் காசும் அதோட ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன் சீக்கண்ட்டும் பாசிட்டிவ் இன் ஃபோர்த் குவாட்ரண்ட். காசும் அதோட ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன் சீக்கண்ட்டும் பாசிட்டிவ் இன் ஃபோர்த் குவாட்ரண்ட். ஓகேவா? அப்போ therefore we can say that cos அதோட ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷனும் பாசிட்டிவ். ஸோ இது நம்ம எப்படி சொல்லலாம்? ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் ஆல் பாசிட்டிவ், செகண்ட் குவாட்ரண்ட்டில் சைனும் கொசிகண்ட்டும் பாசிட்டிவ், தேர்ட் குவாட்ரண்ட்டில் டேனும் காட்டும் பாசிட்டிவ், ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் காசும் சீக்கண்ட்டும் பாசிட்டிவ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம சொல்லலாம். அதுமாதிரி இதையும் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த 6 ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனுமே 2 குவாட்ரண்ட்டில் பாசிட்டிவாக இருக்கும், 2 குவாட்ரண்ட்டில் நெகட்டிவாக இருக்கும். சைன் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, சைனும் கொசிகண்ட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் குவாட்ரண்ட்டில் பாசிட்டிவாக இருக்கும், whereas third and fourth quadrantல நெகட்டிவாக இருக்கும். whereas tan ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, டேனும் காட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் குவாட்ரண்ட்டில் பாசிட்டிவாக இருக்கும், செகண்ட் அண்ட் ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் நெகட்டிவாக இருக்கும். அதே காசும் சீக்கண்ட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா, காஸ் ஃபங்க்ஷன் காசும் சீக்கண்ட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் பாசிட்டிவாக இருக்கும், செகண்ட் அண்ட் தேர்ட் குவாட்ரண்ட்டில் நெகட்டிவாக இருக்கும். ஸோ இந்த 6 ஃபங்க்ஷனுமே பார்த்தீங்கன்னா 2 குவாட்ரண்ட்டில் பாசிட்டிவாக இருக்கும், 2 குவாட்ரண்ட்டில் நெகட்டிவாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதை நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஆல் சில்வர் டீ கப்ஸ் ஆர் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் டேக் சாக்லேட்ஸ் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். we can remember it like this, all students take chocolate or all silver tea cups ன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் ஆல், ஸோ you can remember it like this, ஆல் ஒன்று ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்லலாம், அல்லது நீங்கள் ஆல் சில்வர் டீ கப்ஸ்னு சொல்லலாம், அல்லது ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் டேக் சாக்லேட்டுன்னு சொல்லலாம். உங்களுக்கு புக்கில் வந்து ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் டேக் சாக்லேட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் டேக் சாக்லேட். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபஸ்ட்டு ஏ வரதுனால ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் ஆல் பாசிட்டிவ், செகண்டில் எஸ் வரதுனால செகண்ட் குவாட்ரண்ட்டில் சைனும் அதோட ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன் கொசிகண்ட்டும் பாசிட்டிவ், தேர்ட் வந்து டி வரதுனால தேர்ட் குவாட்ரண்ட்டில் டேனும் அதோட ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன் காட்டும் பாசிட்டிவ், ஃபோர்த் வந்து சி வரதுனால காசும் அதோட ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன் சீக்கண்ட்டும் பாசிட்டிவ் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்க இது ஒரு சின்ன இது ஃபார்முலா மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம்.
ஓகேவா all students take chocolate இப்போ ஆல்னா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் ஆல் பாசிட்டிவ் அடுத்து ஸ்டூடெண்ட் எஸ்னா சைனும் அதோட ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன் கொசிகண்ட்டும் பாசிட்டிவ் இன் செகண்ட் குவாட்ரண்ட் அண்ட் தென் தேர்டு டி வரதுனால தேர்ட் குவாட்ரண்ட்டில் டேனும் காட்டும் பாசிட்டிவ் ஃபோர்த்து சி வரதுனால காஸும் சீக்கண்ட்டும் பாசிட்டிவ் இன் ஃபோர்த்து குவாட்ரண்ட் ஓகேவா ஸோ இந்த மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அண்ட் தென் இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா we need to know that is இப்போ இதில் வந்து எந்தெந்த ஃபங்க்ஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் இன்னொன்று கோ ஃபங்க்ஷன் எதுன்றது தெரிஞ்சுக்கணும் ஃபங்க்ஷன் and then co-function எது ஃபங்க்ஷன் எது co-functionன்றதை தெரிஞ்சுக்கணும் ஸோ இங்கே வந்து சைனோட ஃபுல் ஃபார்ம் சைன் SINE அதை தான் நம்ம ஷார்ட்டாக SINன்னு எழுதுறோம் பட் சைனோட ஃபுல் ஃபார்ம் SINE இதோட co-function வந்து கொசைன் which is cos கொசைன் தான் cos சைனோட co-function தான் cos முன்னாடி கோ போட்டு எழுதுறோம்ல அதனால தான் இது co-function சைனோட co-function cos ஓகேவா cosine cos ஓட full form cosine அதுமாதிரி secant அதை தான் நம்ம சீக்குன்னு ஷார்ட்டாக எழுதுறோம் இதோட கோ போட்டு எழுதணும்னா என்ன வரும் cosecant அதை தான் நம்ம cosecன்னு எழுதுறோம் we are writing it as cosec ஓகேவா ஸோ சீக்கண்டோட கோ ஃபங்க்ஷன் cosec அடுத்தது tan ஓட ஃபுல் ஃபார்ம் வந்து tangent tan ஓட ஃபுல் ஃபார்ம் வந்து tangent இதோட கோ ஃபங்க்ஷன் வந்து கோடான்ஜென்ட் இதை தான் நம்ம ஷார்ட்டாக காட்டுங்கிறோம் புரியுதா இதெல்லாம் ஃபங்க்ஷன் இதெல்லாம் அதோட கோ ஃபங்க்ஷன் இது ஃபங்க்ஷன் இது கோ ஃபங்க்ஷன் புரியுதா இது ஃபங்க்ஷன் இது கோ ஃபங்க்ஷன் ஓகேவா ஸோ இது தெரிஞ்சுக்கணும் நமக்கு இது ஃபங்க்ஷன் இது கோ ஃபங்க்ஷன் அடுத்தது நம்ம இன்னொன்று என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா இப்போ வந்து நம்ம 90 and 270 வந்துச்சுன்னா தட் இஸ் pi by 2 and 3 pi by 2 வந்துச்சுன்னா pi by 2 and 3 pi by 2 வந்துச்சுன்னா we have to change the function whereas 180 and 360 வந்துச்சுன்னா that is pi or 2 pi வந்துச்சுன்னா pi அல்லது 2 pi வந்துச்சுன்னா you have to write the same function இது வந்து ஒரு சில ஃபார்முலாஸ் எழுத போகிறோம் அதுக்கு இதெல்லாம் ஜஸ்ட் நீங்கள் இது ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ 90 and 270 வந்துச்சுன்னா சேஞ்ச் த ஃபங்க்ஷனை மாற்றணும்னா என்ன ஃபங்க்ஷனாக இருந்ததுன்னா அதோட கோ ஃபங்க்ஷனை எழுதணும் கோ ஃபங்க்ஷனாக இருந்ததுன்னா அதோட ஃபங்க்ஷனை எழுதணும் அப்படி தான் ஃபங்க்ஷனை மாற்றணும் புரியுதா ஃபங்க்ஷனாக இருந்ததுன்னா கோ ஃபங்க்ஷனை எழுதணும் கோ ஃபங்க்ஷனாக இருந்ததுன்னா ஃபங்க்ஷனை எழுதணும் ஓகேவா for 90 and 270 you have to change the function whereas 180 and 360 that is pi and 2 pi க்கு சேம் ஃபங்க்ஷன் எழுதணும் அதே ஃபங்க்ஷனை எழுதணும் ஓகேவா இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா you can write all these formulas இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் நம்மளால் ஈஸியாக எழுத முடியும் that is we are going to write the ratios of first one வந்து ratios of pi by 2 minus theta 90 minus theta 90 minus theta சொல்லலாம் அல்லது pi by 2 minus theta சொல்லலாம் இதோட ரேஷியோஸ் எழுத போகிறோம் ஸோ sin of pi by 2 minus theta ஸோ sin of pi by 2 minus theta னா pi by 2 minus theta எந்த குவாட்ரண்ட் முதல்ல குவாட்ரண்ட்டை பார்க்கணும் pi by 2 minus theta எந்த குவாட்ரண்ட் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் ஆல் பாசிட்டிவ் ஸோ அப்போ சைன் வந்து ப்ளஸ் போட்டுக்கோங்க ஓகேவா அண்ட் pi by 2 இருக்கிறதுனால யூ ஹாவ் டு சேஞ்ச் த ஃபங்க்ஷனை மாற்றணும் என்னவா மாற்றணும் நமக்கு இதோட கோ ஃபங்க்ஷன் என்ன கொசைன் which is cos சைனோட கோ ஃபங்க்ஷன் என்ன கொசைன் which is cos ஸோ அப்போ இதை காஸாக மாற்றணும் ஸோ அப்போ இட் இஸ் cos theta இது நீங்கள் போன வருஷம் சும்மா ஃபார்முலான்னு படிச்சிருப்பீங்க இந்த வருஷம் அந்த ஃபார்முலாவாக ஞாபகம் வச்சுக்க தேவையில்ல இந்த ரூல் யூஸ் பண்ணி நீங்கள் எனிதிங் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் யூ கேன் ஃபைண்ட் எனிதிங் இது மட்டும் இல்லை நீங்கள் எதை வேணாலும் கண்டுபிடிக்கலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன் ஐ நீட் டு ஃபைண்ட் வாட் இஸ் cosecant ஆஃப் 3 that is 270 plus theta cosecant of 270 plus theta நான் கண்டுபிடிக்கணும்னா முதல்ல 270 plus theta that is 3 pi by 2 plus theta எந்த குவாட்ரண்ட்னு பார்ப்போம் 3 pi by 2 plus theta எந்த குவாட்ரண்ட் 3 pi by 2 plus theta வந்து ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் cosecant வந்து என்ன பாசிட்டிவா நெகட்டிவ் ஏன்னா இங்கே காஸ் தான் பாசிட்டிவ் சியை பார்த்து cosecantன்னு நினச்சிடக்கூடாது இது காஸ் பேசிக் ஃபங்க்ஷன்ஸை தான் சொல்லியிருக்கோம் சைன் டேன் காஸை தான் சொல்லியிருக்கோமே தவிர கொசிகண்ட்டை பற்றி கொசிகண்ட் இங்கே தான் பாசிட்டிவ் செகண்ட் குவாட்ரண்ட்டில் தான் பாசிட்டிவ் ஸோ இங்கே காஸும் சீக்கண்ட்டும் தான் பாசிட்டிவ் அப்போ therefore கொசிகண்ட் இஸ் நெகட்டிவ் இன் திஸ் ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் கொசிகண்ட் நெகட்டிவ் ஸோ அப்போ மைனஸ் சைன் போட்டுருணும் ஃபஸ்ட்டு நம்ம மைனஸ் சைன் போட்டுருணும்
மைனஸ் சைன் போட்டுடலாம், which is equal to மைனஸ். அடுத்து 270 இருக்கிறதுனால 3π/2 இருக்கிறதுனால we have to change the function இல்லையா, 270 or 3π/2 இருக்கிறதுனால change the function. ஸோ ஃபங்க்ஷன் மாற்றணுன்னா எப்படி மாற்றணும்? ஸோ இது வந்து கோஃபங்க்ஷன் கொசிகண்ட்டுங்கிறது, அதோட ஃபங்க்ஷன் என்ன சீக்கண்ட். ஸோ அப்போ இதோட ஃபங்க்ஷன் என்ன சீக்கண்ட், அதை எழுதிடணும். இப்போ which is equal to மைனஸ் சீக்கண்ட் தீட்டா. புரியுதா? ஸோ இதை யூஸ் பண்ணி நம்மளால் எந்த ஆங்கிள் வேணாலும் எழுத முடியும். we can write all these angles, எல்லாமே எழுத முடியும். ஓகேவா? ஸோ இப்போ ரேஷியோஸ் ஆஃப் π/2 மைனஸ் தீட்டா இப்போ என்ன வரும் உங்களுக்கு? cos ஆஃப் π/2 மைனஸ் தீட்டா. இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாட்ரண்ட் பாசிட்டிவ் அண்ட் 90 இருக்கிறதுனால சேஞ்ச் த ஃபங்க்ஷன். ஸோ காசை என்னவா மாற்றணும்? சைனாக மாற்றணும். இப்போ வச்சு சைன் தீட்டா. அதே மாதிரி tan ஆஃப் π/2 மைனஸ் தீட்டா. ஸோ திஸ் வில் பி ஈக்குவல் டு which is equal to, so tan வந்து it is positive in first quadrant and 90 இருக்கிறதுனால change the function. tan என்னவா மாற்றணும்? tan ஓட co-function என்ன? what is the co-function of tan? cot. tan வந்து அப்போ நம்ம cot-ஆ மாற்றணும். அப்போ therefore this can be written as plus cot theta. அதே மாதிரி cosecant of π/2 minus theta is equal to, so இது நமக்கு என்ன வரும்? secant theta plus secant theta. அதுமாதிரி secant of π/2 minus theta is equal to plus cosecant theta. அது மாதிரி cot of π/2 minus theta is equal to tan theta நம்ம plus tan theta. இப்போ இதே மாதிரி நம்ம செகண்ட் குவாட்ரண்ட்டில் ரேஷியோஸ் ஆஃப் π/2 plus theta எழுத போகிறோம். ரேஷியோஸ் ஆஃப் π/2 plus theta. இது எல்லாத்தையும் இப்படி தனித்தனியாகவும் எழுதலாம், ஆர் இது எல்லாத்தையும் நீங்கள் ஒரு டேப்லர் காலமாக கூட போட்டு எழுதலாம். யூ கேன் ரைட் இட் as a டேப்லர் காலம். ஸோ நீங்கள் டேப்லர் காலம் போடும்போது இது ஒரு டேப்லர் காலமாக போட்டு எழுதிக்கோங்க, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அல்லது இப்படி கன்வீனியண்ட்டாக இருந்ததுன்னா நீங்கள் இந்த மாதிரியும் கண்டினியூ பண்ணி எழுதலாம். யூ கேன் ரைட் இட் லைக் திஸ் ஆல்சோ. இப்படியே கண்டினியூ பண்ணி எழுதலாம். நம்ம இது எல்லா ஃபங்க்ஷனுக்குமே எழுத போகிறோம். we are going to write it for all these functions. ஓகேவா? ஸோ இல்லைன்னா இதை நீங்கள் டேப்லர் காலமாக போட்டு எழுதலாம். ஸோ டேப்லர் காலமாக போடும்போது இது இந்த மாதிரி எழுதுங்க. ரைட் இட் லைக் திஸ். இந்த மாதிரி பேஜை இப்படி திருப்பிக்கோங்க. பேஜை இப்படி திருப்பிட்டு ஸோ இந்த இடத்துல இந்த லாஸ்டில் யூ ரைட் இட் லைக் திஸ். தட் இஸ் சைன் காஸ் tan cosecant secant and then cot. வெறும் நான் இதை மட்டும்தான் எழுதியிருக்கேன். இங்கே மேலே என்ன எழுத போகிறேன்னா π/2 மைனஸ் தீட்டா. அப்படின்னா என்ன அர்த்தம்? சைன் ஆஃப் π/2 மைனஸ் தீட்டா. அதை தான் நான் இப்படி மீன் பண்ணி எழுதுகிறேன். புரியுதா உங்களுக்கு? சைன் ஆஃப் இல்லை வெறும் இப்படி சைன் காஸ் டேன்னு எதுனா அது மீனிங்லெஸ். ஓகேவா? இது வந்து மீனிங்லெஸ். ஸோ இதோட என்ன இங்கே எழுதுகிறோமோ அந்த ஆங்கிளை வந்து நான் இங்கே எழுதியிருக்கேன், மேலே எழுதியிருக்கேன். ஓகேவா? ஸோ யூ கேன் ரைட் இட் லைக் திஸ். இந்த மாதிரி எழுதலாம். ஸோ π/2 மைனஸ் தீட்டா. அடுத்தது π/2 ப்ளஸ் தீட்டா. அடுத்தது π மைனஸ் தீட்டா. அடுத்தது π ப்ளஸ் தீட்டா. அடுத்தது 3π/2 மைனஸ் தீட்டா. அடுத்தது 3π/2 ப்ளஸ் தீட்டா. அடுத்தது 2π மைனஸ் தீட்டா. அடுத்தது 2π ப்ளஸ் தீட்டா. அடுத்தது வந்து மைனஸ் தீட்டா. ஸோ இது எல்லாத்துக்கும் எழுத போகிறோம். we are going to write for all these. இது எல்லாத்துக்கும் நம்ம என்ன வேல்யூவோ அதை எழுத போகிறோம். இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி எழுதணும். சைன் ஆஃப் 90 மைனஸ் தீட்டா ஆர் சைன் ஆஃப் π/2 மைனஸ் தீட்டா இஸ் காஸ் தீட்டா. காஸ் ஆஃப் π/2 மைனஸ் தீட்டா இஸ் சைன் தீட்டா. டேன் எல்லாம் ப்ளஸ்ஸுங்கிறதுனால நான் ப்ளஸ் சைன் போடல. டேன் ஆஃப் π/2 மைனஸ் தீட்டா இஸ் காட் தீட்டா. cosecant of π/2 minus theta is secant theta. Secant of π/2 minus theta is, it is cosecant theta. And then cot of π/2 minus theta is tan theta. இப்போ அதே மாதிரி இது எப்படி எழுதலாம்? This can be written as sin of π/2 plus theta. Sin of π/2 plus theta. இப்போ 90 plus theta எந்த quadrant? 90 plus theta second quadrant. Second quadrantல எதெல்லாம் பாசிட்டிவ்? சைனும் கொசிகண்ட்டும் தான் பாசிட்டிவ், மீதி எல்லாம் நெகட்டிவ். ஸோ அதுக்கெல்லாம் மைனஸ் சைன் போட்டுருங்க.
போட்டுட்டு இப்போ நமக்கு 90 இருக்கிறதுனால என்ன பண்ணணும், or π/2 இருக்கிறதுனால we have to change the function. ஸோ sin இருந்தால் என்ன போடணும், cos theta. cos இருந்ததுன்னா sin theta. ஸோ இது வந்து tan of π/2 plus theta is minus cot theta. அது மாதிரி cosecant of π/2 plus theta is plus secant theta. அது மாதிரி secant of π/2 plus theta is minus cosecant theta. Cot of π/2 plus theta is minus tan theta. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த டேப்லர் காலம் ஃபுல்லாக ஃபில் பண்ண போகிறோம். we are going to fill this tabular column. ஸோ பை மைனஸ் தீட்டானும் போது அகெயின் இட் இஸ் இன் செகண்ட் குவாட்ரண்ட். ஸோ செகண்ட் குவாட்ரண்ட்டில் எதெல்லாம் பாசிட்டிவ், சைனும் கொசிகண்ட்டும் தான் பாசிட்டிவ் இல்லையா, சைனும் கொசிகண்ட்டும் தான் பாசிட்டிவ், மீது எல்லாமே நெகட்டிவ் தான். ஸோ மைனஸ், இதெல்லாம் மைனஸ். முதல்ல சைனை தான் போட்டுடணும், ப்ளஸ்ஸா மைனஸான்னு. அப்புறம் தான் ஃபங்க்ஷன் மாற்றணுமா மாற்றக்கூடாதான்றதை டிசைட் பண்ணணும். நீங்கள் முதல்ல ஃபங்க்ஷன் மாற்றிட்டிங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க, ப்ளஸ் வருமா மைனஸ் வருமானு கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ அதனால் முதல்ல ப்ளஸ்ஸா மைனஸா, எந்த குவாட்ரண்ட், அந்த ஆங்கிள் எந்த குவாட்ரண்ட், அந்த குவாட்ரண்ட்டில் எது பாசிட்டிவ் எது நெகட்டிவ், ப்ளஸ்ஸா மைனஸா அது எழுதிடணும். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும்னா ஃபங்க்ஷன் மாற்றணுமா மாற்றக்கூடாதா. இப்போ இது பைன்னு இருக்கிறதுனால we have to write the same function. சேம் ஃபங்க்ஷனாக அப்போ என்ன எழுதணும், சைனுன்னு இருந்தால் சைன் தீட்டாவே எழுதணும், காசுன்னு இருந்தால் காஸ் தீட்டாவே எழுதணும், டேனுன்னு இருந்தால் டேன் தீட்டாவே எழுதணும், கொசிகண்ட்டுன்னு இருந்தால் கொசிகன் தீட்டாவே எழுதணும், சீகண்ட்டுன்னு இருந்தால் சீகன் தீட்டாவே எழுதணும், காட்டுன்னு இருந்தால் காட் தீட்டாவே எழுதணும். ஓகேவா? ஸோ இப்போ இதே மாதிரி பை ப்ளஸ் தீட்டா, பை ப்ளஸ் தீட்டான்றது எந்த குவாட்ரண்ட், இட் இஸ் இன் தேர்ட் குவாட்ரண்ட். தேர்ட் குவாட்ரண்ட்டில் எதெல்லாம் பாசிட்டிவ், டேனும் உங்களுக்கு காட்டும் தான் பாசிட்டிவ், மீதி எல்லாமே நெகட்டிவ் இல்லையா. இப்போது பை 180 இருக்கிறதுனால ஆர் பை இருக்கிறதுனால யூ ஹாவ் டு ரைட் த சேம் ஃபங்க்ஷன். அதே ஃபங்க்ஷன் தான் எழுதணும். இட் இஸ் சைன் தீட்டா, காஸ் தீட்டா, தென் இது டேன் தீட்டா, கொசிகன் தீட்டா, தென் சீகன் தீட்டா, and then cot theta. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி யூ ஹாவ் டு ஃபில் அப் திஸ் டேப்லர் காலம் ஃபுல்லாகவே நம்ம ஃபில் அப் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ இது வந்து 270 மைனஸ் தீட்டா. 270 மைனஸ் தீட்டாங்கிறது எந்த குவாட்ரண்ட், ஆர் 3π/2 மைனஸ் தீட்டா விச் லைஸ் இன் தேர்ட் குவாட்ரண்ட். தேர்ட் குவாட்ரண்ட்டில் அகெயின் நமக்கு டேனும் காட்டும் தான் பாசிட்டிவ், மீதி எல்லாமே நெகட்டிவ். ஓகேவா? 270 ஆர் 3π/2 இருக்கிறதுனால யூ ஹாவ் டு சேஞ்ச் த ஃபங்க்ஷன். சைன்னா என்ன எழுதணும், காசுன்னு எழுதணும், காஸ் தீட்டா. இது காஸ்னா சைன் தீட்டா, டேன்னா காட் தீட்டா, அண்ட் தென் இது கொசிகண்ட்னா சீகன் தீட்டா, சீகண்ட்னா கொசிகன் தீட்டா, அண்ட் தென் மைனஸ், அண்ட் தென் காட்னா டேன் தீட்டா. இந்த மாதிரி மாற்றி எழுதணும். ஓகேவா? அண்ட் தென் 3π/2 ப்ளஸ் தீட்டா, 3π/2 ப்ளஸ் தீட்டா லைஸ் இன் ஃபோர்த் குவாட்ரண்ட் இல்லையா. 3π/2 ப்ளஸ் தீட்டா லைஸ் இன் ஃபோர்த் குவாட்ரண்ட். ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் எதெல்லாம் பாசிட்டிவ், காசும் சீகண்ட்டும் தான் பாசிட்டிவ். ஸோ காஸ் அண்ட் சீகண்ட்டுக்கு மட்டும் ப்ளஸ் போட்டுக்கணும், மீதி எல்லாத்துக்கும் மைனஸ். ஓகேவா? ஸோ அண்ட் 3π/2 இருக்கிறதுனால யூ ஹாவ் டு சேஞ்ச் த ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷனை மாற்றணுன்னா அப்போ என்ன வரும், இது காஸ் தீட்டா, இது காசுன்னு இருக்கிறதுனால சைன் தீட்டா, அண்ட் தென் டேனுன்னு இருந்தால் இட் வில் பி காட் தீட்டா, அண்ட் தென் கொசிகண்ட் இருக்கிறதுனால இட் இஸ் சீகன் தீட்டா, அண்ட் தென் சீகண்ட் இருக்கிறதுனால கொசிகன் தீட்டா, அண்ட் தென் காட்டுன்னு இருக்கிறதுனால டேன் தீட்டா. ஓகேவா? அண்ட் தென் 2π மைனஸ் தீட்டா, 2π மைனஸ் தீட்டா ஆல்சோ லைஸ் இன் ஃபோர்த் குவாட்ரண்ட் இல்லையா. ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் அகெயின் காஸ் அண்ட் சீகண்ட் தான் பாசிட்டிவ். ஸோ காசுக்கும் சீகண்ட்டுக்கும் மட்டும் நம்ம ப்ளஸ் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ 2π இருக்கிறதுனால யூ ஹாவ் டு ரைட் த சேம் ஃபங்க்ஷன். அதே ஃபங்க்ஷனை தான் எழுதணும் இல்லையா. நம்ம ஆல்ரெடி படித்தோம், π/2க்கும் 3π/2க்கும் தான் ஃபங்க்ஷனை மாற்றணும். வேறஸ் பை அண்ட் 2πக்கு யூ ஹாவ் டு ரைட் த சேம் ஃபங்க்ஷன். ஸோ அதே ஃபங்க்ஷன் எழுதணும்னா என்ன வரும், இட் வில் பி சைன் தீட்டா, cos theta, tan theta, cosecant theta, secant theta, and then cot theta. அடுத்து 2π plus theta. 2π plus theta lies in first quadrant. First quadrantல all positive, எல்லாமே positive தான். and 2π இருக்கிறதுனால same function. You have to write the same function. ஸோ அப்போ என்ன வரும், sin theta, cos theta, tan theta, cosecant theta, secant theta, and then cot theta. And then minus theta எந்த quadrant, minus theta lies in fourth quadrant. fourth quadrantல எதெல்லாம் பாசிட்டிவ், காஸும் சீகண்ட்டும் மட்டும்தான் பாசிட்டிவ், மற்றது எல்லாமே நெகட்டிவ் இல்லையா. ஸோ அப்போ therefore cos of minus theta is cos theta plus cos theta. அதே secant of minus thetaவும் plus secant theta. whereas sin of minus theta is minus sin theta. அதுமாதிரி tan of minus theta is minus tan theta.
Cosecant of minus theta is minus cosecant theta. And then cot of minus theta is minus cot theta. So அப்போ காஸும் சீக்கண்ட்டும் தவிர மீதி எல்லாமே நெகட்டிவாக இருக்கும். ஃபோர்த் இந்த மைனஸ் தீட்டா வந்துச்சுன்னா ஓகேவா. இதை யூஸ் பண்ணி தான் நம்ம அந்த ஃபஸ்ட்டு எக்ஸசைஸில் பார்த்தீங்கன்னா சில சம்ஸில் வந்து சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சைன் தீட்டான்னு போட்டிருப்போம். ஆனால் அதே காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் தீட்டானே போட்டிருப்போம். பிகாஸ் ஆஃப் திஸ் இதனால தான் அங்கே அந்த மாதிரி போட்டிருக்கோம். அது நீங்கள் அங்கே செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். நம்ம வந்து உங்களுக்கு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருந்திருக்கும். தட் இஸ் சைன் ஆஃப் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சைன் எக்ஸ். அந்த கிராஃப் வரையும் போதெல்லாம் இந்த மாதிரி போட்டோம். அதுமாதிரி காஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ் எக்ஸ்ன்னு எழுதணும். அதே மாதிரி அந்த ஆட் ஃபங்க்ஷனாக ஈவன் ஃபங்க்ஷனாக கண்டுபிடிக்கும் போதெல்லாம் இதை சப்ஸ்டியூட் பண்ணியிருப்போம். ஏன்னா பிகாஸ் ஆஃப் திஸ், ஏன்னா மைனஸ் தீட்டா லைஸ் இன் ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா காஸ் பாசிட்டிவ் வேறு சைன் நெகட்டிவ். அதனால தான் நம்ம இந்த மாதிரி எழுதணும். புரியுதா? இது நம்ம ஆல்ரெடி அங்கே இதில் பார்த்தோம், ஃபஸ்ட்டு சாப்டரில் பார்த்தோம். ஸோ அது ஏன்றது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ யூ ஹாவ் டு கம்ப்ளீட் த டேப்லர் காலம் லைக் திஸ். இந்த மாதிரி டேப்லர் காலமை ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து we are going to see about the quadrantal angles. quadrantal angles என்னென்ன, அதோட வேல்யூஸ் என்னன்றதை பார்க்கலாம். ஓகேவா? we are going to see the values of the quadrantal angles. quadrantal angles ஓட வேல்யூஸ் என்னன்றதை பார்க்கலாம். ஸோ trigonometric ratios நீங்கள் வந்து அது அந்த டேப்லர் காலம்க்கு அப்புறமாவே எழுதுங்கம்மா. நான் இங்கே ஸ்பேஸ் இருக்கிறதுனால நான் இங்கே எழுதுகிறேன். நீங்கள் யூ நீட் நாட் கண்டினியூ ஹியர். இதுக்கப்புறமா நீங்கள் அந்த டேப்லர் காலம் எழுதிடுங்க. டேப்லர் காலம்க்கு அப்புறமா இதை எழுதுங்க. trigonometric ratios of quadrantal angles. quadrantal angles-ங்கிறது என்ன? நான் ஆல்ரெடி சொன்னேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். தட் இஸ் இந்த 90, 270, 180, 270, 360, that is all multiples of 90s, either positive or negative. minus 90 இங்கே இருக்கும், minus 180 இங்கே இருக்கும், minus 270 இங்கே இருக்கும், minus 360 இங்கே இருக்கும். ஓகேவா? all multiples of 90s, that is it lies on this x-axis. they do not belong to any quadrant-ன்னு சொன்னேன். இந்த ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் இருந்தால் எப்படி எழுதணும், செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருந்தால் எப்படி எழுதணும், தேர்ட் குவாட்ரண்ட், ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் இருந்தால் எப்படி எழுதணும்னு பார்த்தோம். ஆனால் இந்த குவாட்ரண்டல் ஆங்கிள்ஸ் தட் இஸ் 0, 90, 180, 360, 270 இது எல்லாமே they are called as quadrantal angles because they do not belong to any quadrant. இது எந்த குவாட்ரண்ட்டுக்கும் சொந்தமானது கிடையாது. அப்படி இருக்கும்போது அப்போ அதோட வேல்யூஸை எப்படி கண்டுபிடிக்கிறது? how to find the values of these quadrantal angles, அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். So we are going to find the values of this quadrantal angle. So for that நம்ம என்ன பண்ண போறோம்னா, let us consider this. That is ஒரு யூனிட் சர்க்கிள் எடுத்துக்கோம். let us consider a unit circle. யூனிட் சர்க்கிள்னா என்னம்மா? யூனிட் சர்க்கிள்ங்கிறது it is a circle of radius 1 unit. ஸோ அதோட ரேடியஸ் வந்து 1 யூனிட். ஓகேவா? ஸோ இதோட ரேடியஸ் வந்து 1 யூனிட் இருக்க மாதிரி ஒரு யூனிட் சர்க்கிள் எடுத்துக்கிறோம். இந்த யூனிட் சர்க்கிளில் let us consider any point on the circumference of the circle. இந்த யூனிட் சர்க்கிளில் இந்த ஏதோ ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம். p x, y. let p x, y be any point on the circumference of the circle எடுத்துக்கோம். now join OP. OP-யை ஜாயின் பண்ணிடலாம். draw PN perpendicular to OX. PN perpendicular to OX பண்ணுவோம். ஸோ அப்போ இது x, இது y யூனிட்ஸ், இது வந்து r இல்லையா? இங்கே rங்கிறது 1 யூனிட். rங்கிறது 1 யூனிட். அப்போ ஃப்ரம் திஸ் இப்போ let us consider this angle to be theta. இந்த ஆங்கிள் தீட்டா ரேடியன் எடுத்துக்கோம். அப்போ இதிலிருந்து கேன் வி சே தட் தட் இஸ் சைன் தீட்டா. சைன் தீட்டாக்கு நம்ம என்ன டெஃபினேஷன் சொன்னோம்? சைன் தீட்டாக்கு நம்ம சொன்ன டெஃபினேஷன் என்ன? இட் இஸ் ஈக்குவல் டு y by r இல்லையா? இங்கே ஆருங்கிறது 1 யூனிட். அப்போ சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு y-ன்னு வந்துருமா? y by 1 which is equal to y-ன்னு வந்துருமா? அதே மாதிரி காஸ் தீட்டாக்கு என்ன டெஃபினேஷன் சொன்னோம்? இட் இஸ் x by r-ன்னு சொன்னோம். பட் ஆருங்கிறது இங்கே 1 யூனிட். ஏன்னா இது யூனிட் சர்க்கிளாக இருக்கிறதுனால ஆருங்கிறது 1 யூனிட். அப்போ therefore cos theta is equal to x by r-ன்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ x by 1-ன்னு சொல்லலாமா? அப்போ cos theta is equal to x-ன்னு சொல்லலாமா? அப்போ therefore any coordinate p on this unit circle, இந்த pங்கிற coordinate, இந்த unit circle மேலே இருக்கக்கூடிய pங்கிற coordinate can we consider it as cos theta, sin theta-ன்னு எழுதலாமா? ஸோ அப்போ therefore the coordinate of P is cos theta, sin theta. ஏன் இப்படி எடுக்கிறோன்னு புரியுதா? ஏன் வந்து இந்த P-யோட கோஆர்டினேட்டை cos theta, sin theta எடுக்கிறோன்னு புரியுதா? ஏன்னா இது ஒரு யூனிட் சர்க்கிளாக எடுத்திருக்கோம்.
we have considered it as a unit circle. So unit circle radius 1 unit. So radius 1 unit ன்னு தெரியும் நமக்கு. ஸோ இந்த ஆங்கிள் தீட்டான்னு எடுத்துக்கிட்டோம்னா, சப்போஸ் இந்த ஆங்கிள் தீட்டான்னு எடுத்துக்கிட்டோம்னா, அப்போ நமக்கு என்ன தெரியும், இந்த பாயிண்ட் பி எக்ஸ் கமா ஒய் எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ இதுலேருந்து சைன் தீட்டா என்ன சொல்கிறோம், ஒய் பை ஆர்ன்னு சொல்கிறோம். இப்போ ஆர் வந்து 1ங்கிறதுனால சைன் தீட்டா ஈக்குவல் டு ஒய்ன்னு வந்துடும். அண்ட் தென் காஸ் தீட்டா ஈக்குவல் டு எக்ஸ் பை ஆர்ன்னு சொல்கிறோம். இப்போ ஆர் வந்து 1ன்றதுனால காஸ் தீட்டா ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு வந்துடும். அப்போ therefore any point p x comma y can be written as point p cos theta comma sin theta ன்னு எழுதலாம். We can write it as cos theta comma sin theta. Okay, இப்போ இந்த பாயிண்ட் என்னவா இருக்குமா, what will be this point, ஏன்னா இது வந்து 1 யூனிட் இல்லையா, டிஸ்டன்ஸ் 1 யூனிட். அப்போ therefore இந்த பாயிண்ட் என்னவா இருக்கும், 1,0 இருக்குமா. இந்த பாயிண்ட் சப்போஸ் let us imagine that இது a, இது b, இது வந்து a dash, இது வந்து b dashன்னு எடுத்துக்கலாம் சப்போஸ். இப்போ ஏவோட கோஆர்டினேட் என்னவா இருக்கும், 1,0 இருக்கும், ஏன்னா சின்ஸ் இட் லைஸ் ஆன் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் இந்த டிஸ்டன்ஸ் வந்து 1 யூனிட். பியோட கோஆர்டினேட் என்னவா இருக்கும், இட் வில் பி 0,1 இருக்குமா, ஏன்னா ஒய் கோஆர்டினேட் 1, எக்ஸ் கோஆர்டினேட் 0 இந்த இடத்துல இருக்கிறதுனால. அடுத்து இந்த ஏ டேஷோட கோஆர்டினேட் என்னவா இருக்கும், வாட் வில் பி த கோஆர்டினேட் ஆஃப் ஏ டேஷ். ஏ டேஷோட கோஆர்டினேட் வந்து -1,0 இருக்குமா, ஏன்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து -1 யூனிட் இல்லையா, ஏன்னா லெஃப்ட் சைட் ஆஃப் த எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கு இல்லையா. ஸோ அப்போ therefore -1,0 இருக்கும். அண்ட் வாட் அபவுட் த கோஆர்டினேட் ஆஃப் பி டேஷ். பி டேஷோட கோஆர்டினேட் என்னவா இருக்கும், இட் வில் பி 0,-1 இருக்கும். 0,-1 இருக்கும். நவ் let us consider theta to be 0. theta 0 எடுத்துக்கலாம். ஸோ இதுவும் நம்ம ஒரு இதுவாக டேப்லெட் காலமாக எழுத போகிறோம். that is quadrantal angle. quadrantal angle and then point on the unit circle and then cos value and then sin value. So cos value or cos theta sin theta என்னன்றதை இப்போ நம்ம இது பண்ண போகிறோம். ஓகேவா. ஓகே, இப்போ குவாட்ரண்டல் ஆங்கிள் முதல்ல 0 டிகிரி எடுத்துக்கலாம். 0 டிகிரி ஆர் 0 ரேடியன் எடுத்துக்குவோம். 0 ரேடியன் எடுத்துக்கலாம். ஸோ 0 ரேடியனும் போது உங்களுக்கு அந்த பாயிண்ட் பி எங்கே வந்துடும், இங்கே வந்துடும் இல்லையா, ஏன்னா 0 ரேடியன் போது ஆங்கிள் 0. அப்போ இந்த பாயிண்ட் பி எங்கே இருக்கும், இந்த ஏ மேலே இருக்கும். அப்போ பியோட இது என்னவாக இருக்கும், தட் இஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சுன்னா 0 டிகிரி ஆர் 0 ரேடியன் எப்படி வேணாலும் கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்போ அந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு என்னவாக இருக்கும், பி எக்ஸ் கமா ஒய் is equal to p cos theta sin theta. ஸோ இந்த பாயிண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 0வாக இருக்கும்போது, தட் இஸ் 0வாக இருக்கும்போது, தீட்டா வந்து 0வாக இருக்கும்போது உங்களுக்கு எக்ஸ் ஒய்ங்கிற கோஆர்டினேட் வந்து 1,0. இந்த இடத்துல p இங்கே வரும்போது நமக்கு என்ன வரும், cos 0 sin 0ன்னு வருமா, cos 0 sin 0ன்னு வரும் இல்லையா. அப்போ from this we can say that cos 0 is equal to 1. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம், cos 0 1 and sin 0 is equal to 0ன்னு சொல்லலாம். ஸோ இதுலேருந்து cos 0 1 sin 0 0ன்னு சொல்லலாம். இப்போ அதே மாதிரி theta is equal to 90 டிகிரி ஆர் π/2 எடுத்துக்கலாம். theta is equal to 90 டிகிரி ஆர் π/2. 90 டிகிரின் போது இங்கே பியோட கோஆர்டினேட் என்ன, 0,1 இல்லையா. ஸோ அப்போ இந்த பிங்கிற பாயிண்ட் வந்து இங்கே வந்துச்சுன்னா அப்போ நமக்கு என்ன ஆகிடும், உங்களுக்கு இந்த ஆங்கிள் வந்து 90 ஆகிடும். அப்போ இது வந்து நமக்கு என்னன்னு சொல்லலாம், cos π/2 sin π/2ன்னு சொல்லலாமா, ஆர் cos 90 sin 90ன்னு சொல்லலாமா, cos 90 sin 90. ஸோ அப்போ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம்னா cos 90 or cos π/2 is equal to 1 and sin 90 sin π/2 is equal to cos 90 is equal to 0 and sin 90 is equal to 1 ன்னு சொல்லலாம். ஓகேவா, ஏன்னா உங்களுக்கு 90 டிகிரிஸ்ன்னு போது இந்த பிங்கிற பாயிண்ட் இங்கே வந்துடும். பியில் பியோட கோஆர்டினேட் என்ன, 0,1. அப்போ cos 90 வந்து 0 sin 90 1ன்னு வந்துடும். அடுத்தது when theta is equal to pi, that is இங்கே வரும்போது இந்த பிங்கிற பாயிண்ட் இப்படியே மூவ் ஆகி இங்கே வரும்போது இது 180 டிகிரி ஆகிடும் இல்லையா, தீட்டா வந்து 180 டிகிரி ஆகிடும். அப்போ வாட் ஹேப்பன்ஸ்ன்னு பார்ப்போம். இங்கே த கோஆர்டினேட் இஸ் -1,0, இங்கே த கோஆர்டினேட் இஸ் -1,0. அப்போ which is cos pi sin piன்னு சொல்லலாம். இந்த இடத்துல angle is pi. அப்போ therefore from this we can say that cos pi is equal to -1 and sin pi is equal to 0 ன்னு சொல்லலாம். cos pi is equal to -1 and sin pi is equal to 0. அடுத்தது when theta is equal to 3 pi/2, that is 270.
இங்கே வரும்போது தீட்டா வந்து இப்படியே ரைஸ் ஆகி இங்கே வரும்போது இந்த பிங்கிற பாயிண்ட் இங்கே வந்துடும் இல்லையா. ஸோ அப்போ வந்து கோஆர்டினேட் பார்த்தீங்கன்னா 0, -1 which is equal to cos 3π/2, sin 3π/2ன்னு வந்துடும். அப்போ from this we can say that cos 3π/2 is equal to 0, sin 3π/2 is equal to -1ன்னு சொல்லலாம். இதுலேருந்து அடுத்தது when theta is equal to 2π, இப்படியே ஒரு ஃபுல் கம்ப்ளீட் ரெவல்யூஷன் சுற்றி திருப்பி இங்கே வந்துருச்சுன்னா அப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா it is 1, 0 தான். 1, 0 which is equal to cos 2π, sin 2πன்னு சொல்லலாம் இல்லையா. the angle is 2π or cos 360, sin 360ன்னு சொல்லலாம். you can say it as cos 360, sin 360ன்னு சொல்லலாம். cos 2π, sin 2πன்னு சொல்லலாம். அப்போ from this we can say that cos 2π is equal to 1 and sin 2π is equal to 0ன்னு சொல்லலாம். அப்போ therefore these are the values of the quadrantal angles. quadrantal angles ஓட values இதுதான். that is cos 0 வந்து 1, sin 0 0, cos 90 0, sin 90 1, cos 180 -1, sin 180 0, cos 270 0 and sin 270 is -1, and then cos 360 is equal to 1 and sin 360 is equal to 0. okay va. so இது நம்ம சொல்லலாம். these are the values of the quadrantal angles. quadrantal angles ஓட values இதுதான். இந்த tabular column நமக்கு important. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஆல்ரெடி இந்த இது எழுதியிருப்பீங்க இந்த ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் யூஸ் பண்ணி. தட் இஸ் இது கண்டிப்பாக நீங்கள் ஆல்ரெடி எழுதியிருப்பீங்க. தீட்டா சைன் தீட்டா, காஸ் தீட்டா, டான் தீட்டா, கொசிகன் தீட்டா, சீக்கன் தீட்டா and then cot theta. that is 0 degrees and then 30 degree or pi/6 and then 45 degree or pi/4, 60 degree or pi/3 and then 90 degree which is pi/2 and then 180 degree which is pi and then 270 degree which is 3π/2. அடுத்தது 360 degree or which is 2π. ஓகேவா. ஸோ இந்த டேப்லர் காலம் இப்போ நம்ம ஃபில் பண்ண போகிறோம். we are going to fill this tabular column. இது ஆல்ரெடி நீங்கள் கீழ் கிளாஸில் போட்டிருப்பீங்க, இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ நம்ம திரும்ப ஒருக்கா இதை ஃபில் பண்ண போகிறோம். we are going to fill this tabular column. ஓகேவா. இது எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். how to fill this பார்ப்போம். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் எப்படி ஃபில் பண்ணோன்னா, முதல்ல நம்ம 90 வரைக்கும் ஃபில் பண்ணிடலாம். அப்புறம் இந்த 180, 270 எல்லாம் எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த 90 வரைக்கும் ஃபில் பண்ணிடணும். ஸோ முதல்ல இந்த 90 வரைக்கும் ஃபில் பண்ணுறதுக்கு இந்த சைனுக்கு வந்து நீங்கள் இந்த 4 வேல்யூ ஞாபகம் வச்சுக்கோங்க. 0, 1/4, 1/2, 3/4, 1. ஓகேவா. 0, quarter, half, 3/4, 1. ஓகேவா. ஸோ இந்த 4 வேல்யூவை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எல்லாத்துக்கும் ரூட் எடுத்து இந்த சைனில் எழுதிடுங்க. ஸோ ரூட் எடுத்தால் என்ன வரும்? 0க்கு ரூட் எடுத்தால் 0, 1/4க்கு ரூட் எடுத்தால் 1/2, அடுத்து இதுக்கு ரூட் எடுத்தோன்னா 1/2க்கு ரூட் எடுத்தோன்னா 1/√2, அடுத்து இதுக்கு ரூட் எடுத்தோன்னா என்ன வரும்? √3/2, அடுத்து 1க்கு ரூட் எடுத்தால் 1. ஓகேவா. ஸோ சைனோட வேல்யூஸ் எப்படி ஃபில் பண்ணணும்னு தெரியுதா? இந்த 4 வேல்யூ ஞாபகம் வச்சுக்கணும். 0, 1/4, 1/2, 3/4, 1. இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். 0, quarter, half, 3/4, 1. இது ஞாபகம் வச்சுக்கலாம். இதுக்கெல்லாம் ரூட் எடுத்து இந்த சைன் வேல்யூவை ஃபில் பண்ணிடணும். ஓகேவா. இப்போ காசுக்கு என்ன பண்ணணும்னா, இது அப்படியே உல்ட்டாவாக எழுத வேண்டியதான். இது அப்படியே ரிவர்ஸில் எழுதணும். 1, √3/2, 1/√2 and then 1/2, 0. அடுத்து டேனுக்கு என்ன பண்ணணும்னா, இது ரெண்டையும் டிவைட் பண்ணி எழுத வேண்டியதான். ஜஸ்ட் யூ ஹேவ் டு டிவைட் இட் அண்ட் ரைட். ஸோ 0/1 is 0. அடுத்து 1/2/√3/2 என்ன வரும்? 1/√3. 1/√2/1/√2 1 and √3/2 divided by 1/2 is √3 and 1/0. anything divided by 0 is infinity or not defined. anything divided not infinity-ங்கிறது நம்பர் கிடையாது. just a symbol to define that it is என்ன சொல்கிறது, very big number அப்படின்னு சொல்கிறதுக்காக ஒரு சிம்பிள் தானே தவிர இது வந்து ஒரு எக்ஸாக்டாக ஒரு நம்பர் கிடையாது. it is not a number. it is just a symbol to denote that it is not defined or it is a very big numberன்றதை குறிக்கிறதுக்கான ஒரு சிம்பிள், அவ்வளோதான். இது ஒரு சிம்பிள். ஓகே. அடுத்து கொசிகன் தீட்டாக்கு என்ன பண்ணணும்? சைனை வந்து 1/sin பண்ணி எழுதணும். 1/0. 1/0 is infinity இல்லையா. 1/0 is infinity. ஸோ இது 1/1/2 which is 2ன்னு வந்துடும். 1/1/√2 which is √2.
இது 1/√3/2 which is 2/√3. இது 1/1 1ன்னு வந்துடும். சீக்கண்ட்டுக்கு என்ன பண்ணணும்னா இந்த கொசிகண்ட்டை அப்படியே ரிவர்ஸில் எழுதணும், அப்படியே உள்டாவாக எழுத வேண்டியதான். 1 2/√3 √2 2 infinity. அப்படியே இதை அப்படியே ரிவர்ஸில் எழுதணும்னா சீக்கண்ட். அடுத்து காட்டுக்கு என்ன பண்ணணும்னா டேன் அப்படியே ரிவர்ஸில் எழுதணும். இந்த டேன் இருக்குல்ல, இதை அப்படியே ரிவர்ஸில் எழுத வேண்டியதான். ஸோ இதை ரிவர்ஸில் எழுதுனீங்கன்னா என்ன வரும்? இன்ஃபினிட்டி √3 1 1/√3 0. இந்த வேல்யூஸ் எல்லாம் மனப்பாடமாக கண்டிப்பாக தெரியணும். யூ ஷுட் மெமரைஸ் தீஸ் வேல்யூஸ். பட் இந்த டேப்லர் காலம் எப்படி எழுதுறதுன்றது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இந்த வேல்யூஸை மனப்பாடமாக தெரிஞ்சுக்கணும். ஒரு தடவை இந்த டேப்லர் காலம் எழுதக்கூடாது. யூ ஹாவ் டு மெமரைஸ் தீஸ் வேல்யூஸ். கண்டிப்பாக இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இப்போ எப்படி இந்த மீதி இதை ஃபில் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன் உங்களுக்கு. 360க்கு ஒன்றுமே இல்லைம்மா, இந்த ஜீரோவில் என்ன இருக்கோ அதை அப்படியே காப்பி அடிச்சிட வேண்டியதான். ஏன்னா 0னாலும் 360னாலும் ஒன்று தானே சொன்னோம், ஞாபகம் இருக்கா? 0வும் 360யும் ஒன்றுன்னு சொன்னோம் இல்லையா? 0 இருக்க இடத்துல தான் 360யும் வந்துச்சு. ஸோ அதனால் 0க்கும் 360க்கும் பார்த்தீங்கன்னா அதே தான் வந்துச்சு. ஸோ அதனால் 0வில் என்ன இருக்கோ அதே தான் நம்ம 360க்கு எழுதணும். ஓகேவா? 0க்கும் 360க்கும் அதே தான். ஸோ இந்த 360ல் 0வில் என்ன எழுதணுமோ அதை அப்படியே எழுதிட வேண்டியதான். ஸோ இட் இஸ் 0 1 0 infinity 1 infinity. ஓகேவா? இது அப்படியே எழுதிட வேண்டியதான். அடுத்து இந்த 180க்கு என்ன பண்ண போகிறோன்னா, இந்த 180க்கு 0வில் எழுதுனதே தான் எழுத போகிறோம். ஆனால் எங்கெல்லாம் 1 போட்டோமோ அங்கெல்லாம் -1 போட போகிறோம். எங்கெல்லாம் 1 போட்டோமோ அங்கே -1 போட போகிறோம். ஸோ அப்போ என்ன வரும் உங்களுக்கு? இங்கே 180க்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 0, இது -1, and then இது 0, இது infinity, and then இங்கே -1, and then இங்கேயும் infinity. ஓகேவா? எங்கே 1 போட்டோமோ அங்கே -1 போட்டு எழுதிட வேண்டியதான். அடுத்து இந்த 270க்கு பார்த்தீங்கன்னா இந்த 270க்கு இந்த 90ல் எழுதணும் இல்லையா, அதையே அப்படியே எழுதணும். ஆனால் என்ன பண்ணணும்னா எங்கே வந்து 1 வருதோ அங்கெல்லாம் -1 போடணும். எங்கே 1 வருதோ அங்கே -1 போடணும். ஸோ -1 0, and then இங்கேயும் -1, and then இங்கேயும் 0 வரும். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சீக்கண்ட் ஆஃப் 270 வந்து என்னென்னா நமக்கு இந்த காஸ் ஆஃப் 270யோட இது தானே ரெசிப்ரோக்கல் தானே, காஸ் ஆஃப் 270யோட ரெசிப்ரோக்கல். ஸோ அப்போ இட் வில் பி இன்ஃபினிட்டி. ஓகேவா? இது இன்ஃபினிட்டி தான் வரும். ஆனால் tan ஆஃப் 270ங்கிறது வந்து இட் வில் பி ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இது மட்டும் -infinity வரும். நான் என்னன்னு செக் பண்ணி சொல்கிறேன், ஒரு நிமிஷம். tan வந்து sin by cos. ஸோ sin by cos பண்ணோன்னா பாருங்கள், tan வந்து sin by cos இல்லையா? sin by cos பண்ணோன்னா இங்கே நமக்கு -infinity வரும். ஏன்னா tan வந்து sin by cos பண்ணுவோம் இல்லையா? sin by cos பண்ணிங்கன்னா உங்களுக்கு -1/0 which is -infinity வரும். ஓகேவா? வேறஸ் இங்கே சீக்கண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1/cos போது 1/0 which is infinity தான் வரும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த 270க்கு இந்த 90ல் என்ன எழுதணுமோ அதே தான் எழுதணும். என்னென்னா 1க்கு பதிலாக -1 போடணும். அப்புறம் இந்த tan infinity மட்டும் பதிலாக -infinity போடணும். இங்கே மட்டும் -infinity போடணும். ஓகேவா? ஸோ இப்படி எழுதுனீங்கன்னா இந்த டேப்லெட் காலம் கம்ப்ளீட் ஆகிடும். ஆனால் இந்த டேப்லெட் காலமில் இருக்க வேல்யூஸ் எல்லாம் மெமரைஸாக தெரியணும், கண்டிப்பாக மனப்பாடமாக தெரியணும். தெரிஞ்சால் தான் நம்மளால் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இன்றைக்கி நம்ம வந்து நிறைய பார்த்துருக்கோம். நம்ம என்னெல்லாம் பார்த்தோன்னா இந்த trigonometric ரேஷியோஸை நம்ம we have brought it to some other quadrant, bigger angle, that is acute angle இல்லாமல் பெரிய ஆங்கிள்ஸ்க்கும் நம்ம கொண்டு வந்தோம். ஸோ trigonometric ரேஷியோவை இந்த மாதிரி டிஃபைன் பண்ணோம், that is quadrantல டிஃபைன் பண்ணோம். டிஃபைன் பண்ணிவிட்டு அதை யூஸ் பண்ணி sin, cos, tan, cosecant, secant எல்லாமே டிஃபைன் பண்ணோம். y/r, x/r இந்த மாதிரி டிஃபைன் பண்ணோம். இந்த மாதிரி டிஃபைன் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம என்ன சொன்னோம்னா modulus of y is always less than or equal to r. ஸோ இதில் வந்து என்ன சொன்னோம், sin theta always lies between -1 and +1. ஓகேவா? அது மாதிரி modulus of x also lies. இதுக்கெல்லாமும் நமக்கு அது மாதிரி ரேஞ்ச் இருக்குது. அது என்னன்றது அப்புறமா நான் சொல்கிறேன். நான் கண்டிப்பாக அதுவும் நம்ம டிஸ்கஸ் தான் பண்ண போகிறோம். பட் sin and cos முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ sin theta always lies between -1 and +1. அதே மாதிரி தான் cos theta. ஏன் அப்படி சொல்கிறோம்? ஏன்னா y வந்து y கோஆர்டினேட், அதோட மாடுலஸ். ஏன்னா yங்கிறது கோஆர்டினேட்டாக எடுக்கிறதுனால அதோட மாடுலஸ் சைன் இல்லாமல் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக ஒன்று ஆரை விட கம்மியாக இருக்கும் அல்லது ஆருக்கு ஈக்குவலாக இருக்கும். அதை தான் நம்ம இங்கே சொல்கிறோம். ஸோ அதனால தான் என்ன சொல்கிறோம்னா sin theta வந்து ஆல்வேஸ் லைஸ் பிட்வீன் -1 and +1. அதே மாதிரி தான் cos theta ஆல்சோ ஆல்வேஸ் லைஸ் பிட்வீன் -1 and +1. cos thetaவும் பார்த்தீங்கன்னா -1க்கும் +1க்கும் நடுவில் தான் இருக்கும்.
அடுத்து சயின்ஸ் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் படிக்கிறதுக்கு 90 மைனஸ் தீட்டா 90 ப்ளஸ் தீட்டா 180 அதெல்லாம் எந்த குவாட்ரண்ட்டுன்னு பார்த்தோம். அதுமாதிரி ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் எதெல்லாம் பாசிட்டிவ்னு பார்த்தோம். ஏன்னா ரெண்டு எக்ஸ் அண்ட் ஒய் பாசிட்டிவாக இருக்கறனால ஆல் 6 ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் பாசிட்டிவ் இன் ஃபஸ்ட் குவாட்ரண்ட். செகண்ட் குவாட்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் நெகட்டிவ் ஒய் பாசிட்டிவ்னு இருக்கிறதுனால உங்களுக்கு சைனும் கொசிகண்ட்டும் மட்டும் பாசிட்டிவ். தேர்ட் குவாட்ரண்ட்டில் போத் எக்ஸ் அண்ட் ஒய் நெகட்டிவாக இருக்கிறதுனால டேனும் காட்டும் பாசிட்டிவ். அண்ட் ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் பாசிட்டிவ் ஒய் நெகட்டிவாக இருக்கிறதுனால காசும் சீக்கண்ட்டும் பாசிட்டிவ்னு பார்த்தோம். அண்ட் தென் அதை யூஸ் பண்ணி நம்ம இது பார்த்தோம். தட் இஸ் இந்த இது ஞாபகம் வச்சுக்கிட்டோம். இந்த ஸ்லோகன் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் டேக் சாக்லேட், இதை ரிமெம்பர் பண்ணுறதுக்காக இது ஒரு ஸ்லோகனாக ஞாபகம் வச்சுக்கிட்டோம். அடுத்து எதெல்லாம் ஃபங்க்ஷன் எதெல்லாம் அதோட கோ ஃபங்க்ஷன் பார்த்தோம். ஃபங்க்ஷன் அண்ட் கோ ஃபங்க்ஷன் பார்த்தோம். அதுக்கப்புறமா நம்ம என்ன பார்த்தோம்னா 90 and 270 வந்துச்சுன்னா தட் இஸ் π/2 and 3π/2 வந்துச்சுன்னா we have to change the function. 180 and 360 வந்துச்சுன்னா தட் இஸ் π and 2π வந்துச்சுன்னா we have to write the same function. அதை பார்த்தோம். அப்புறம் ரேஷியோஸ் ஆஃப் π/2 மைனஸ் தீட்டா. ஸோ இதை யூஸ் பண்ணி எல்லாத்தோட ரேஷியோஸும் எழுதணும். இது ஒரே டேப்லெட் காலமாக எழுதிட்டோம். நம்ம we have written it as a complete tabular column, full tabular column-ஆ இது நம்ம எழுதிட்டோம். ஸோ இந்த மாதிரி டேப்லர் காலமாகவே எழுதலாம், அல்லது இப்படி ஒன்றுத்துக்கும் தனித்தனியாக ஹெட்டிங் போட்டு எழுதலாம். ரேஷியோஸ் ஆஃப் π/2 மைனஸ் தீட்டா, ரேஷியோஸ் ஆஃப் π/2 ப்ளஸ் தீட்டான்னு போட்டு இது மாதிரியே எழுதலாம். ஃபுல்லாகவும் எழுதலாம், அல்லது இப்படி டேப்லர் காலமாகவும் போடலாம். அடுத்து குவாட்ரண்டல் ஆங்கிள்ஸோட வேல்யூஸ் என்னன்றதை பார்த்தோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், ஒரு யூனிட் சர்க்கிள் எடுத்துக்கிட்டோம். அதில் r is equal to 1 யூனிட். அதனால நமக்கு வந்து எக்ஸ் வந்து காஸ் தீட்டான்னு வந்துருச்சு, y வந்து sin தீட்டான்னு வந்துருச்சு. ஸோ அப்போ therefore இந்த pங்கிற பாயிண்ட்டை காஸ் தீட்டா கமா sin தீட்டான்னு சொல்லலாம். ஸோ px, y is equal to p cos தீட்டா கமா sin தீட்டா. ஸோ ஜீரோவாக இருக்கும்போது இது நமக்கு 1,0, தீட்டா ஜீரோவாக இருந்தால் இங்கே இருக்கும். ஸோ அப்போ இட் இஸ் 1,0. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு cos 0 1 and sin 0 0. அதுமாதிரி π/2னா அப்போ நமக்கு இங்கே வந்துடும், இந்த pங்கிற பாயிண்ட் இங்கே வந்துடும், பியில் வந்துடும். ஸோ அப்போ இது வந்து cos π/2 0 sin π/2 1ன்னு வரும். ஸோ அதை யூஸ் பண்ணி இந்த ஆங்கிள்ஸ் குவாட்ரண்டல் ஆங்கிள்ஸோட ரேஷியோஸ் என்னன்றதை எழுதணும். We found the ratios of the quadrantal angle because they do not belong to any quadrantன்றனால இந்த மெத்தட் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறமா நம்ம என்ன பார்த்தோம், இந்த வேல்யூஸ் பார்த்தோம். இது வந்து போன வருஷம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, 90 வரைக்கும் தான் எழுதிருப்பீங்க. அதை நம்ம 180 360 270 எல்லாத்துக்குமே எழுதணும். இப்போ இதை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலான்னா யூ கேன் ஃபைண்ட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து சப்போஸ் சீக்கண்ட் ஆஃப் 480 வேணும்னு வச்சுக்கோம். சப்போஸ் எனக்கு secant of 480 வேணும்னா நான் இதை எப்படி எழுதலாம்னா I can write this as secant of 360 plus 120 எழுதலாமா? secant of 360 plus 120 எழுதலாமா? அப்போ 360 plus theta இல்லையா, 360 plus theta. 360 plus theta lies in first quadrant. 120 பற்றி கவலைப்படாதீங்க, ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்னே முதல் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் ஆல் பாசிட்டிவ், ஸோ ப்ளஸ். அண்ட் 360 இருக்கிறதுனால சேம் ஃபங்க்ஷன், ஸோ அப்போ சீக்கண்ட் 120. இப்போ திருப்பி நீங்கள் 120க்கு பார்க்கும்போது அது கரெக்டாக அந்த குவாட்ரண்ட்டுக்கு போயிடும். அதனால் எக்ஸாக்டாக 480 எந்த குவாட்ரண்ட்டில் இருக்குலாம் பார்க்க வேணாம். 360 ப்ளஸ் தீட்டான்னு இருந்தாலே கண்ணை மூடிட்டு அது ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டுன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்புறம் திருப்பி இதை நம்ம பிரிக்கணும். இந்த 120 எப்படி பிரிக்கலாம், இந்த 120 we can write it as either 90 plus 13 எழுதலாம், அல்லது 180 minus 16 எழுதலாம். ரெண்டு விதமாகவும் எழுதலாம். எப்படி எதுனாலும் உங்களுக்கு சேம் தான் வரும். secant of 180 minus 16 எழுதலாம். ஸோ இப்போ 90 plus 13 எழுதுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ 90 plus 13 எழுதும்போது என்னாகும், உங்களுக்கு வந்து 90 plus theta it lies in செகண்ட் குவாட்ரண்ட். செகண்ட் குவாட்ரண்ட்டில் வாட் அபவுட் சீக்கண்ட் நெகட்டிவ், ஏன்னா அங்கே சைன் தான் பாசிட்டிவ், சைனும் கொசிகண்ட் தான் பாசிட்டிவ். இப்போ நெகட்டிவ் முதல்ல இப்படி சைனை எழுதணும். அப்புறம் இப்போ 90 இருக்கிறதுனால சேஞ்ச் த ஃபங்க்ஷன், அப்புறம் தான் ஃபங்க்ஷனை மாற்றணும். முதல்ல ஃபங்க்ஷனை மாற்றிட்டு யோசிச்சிங்கன்னா சைனில் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. ஸோ அதனால் முதல்ல எந்த குவாட்ரண்ட் அது ப்ளஸ்ஸாக மைனஸாக அந்த குவாட்ரண்ட்டில் அதை எழுதிக்கணும். அப்புறம் ஃபங்க்ஷனை மாற்றணுமா மாற்றக்கூடாதான்றதை யோசிங்க. இப்போ 19 இருக்கிறதுனால சேஞ்ச் த ஃபங்க்ஷன், ஃபங்க்ஷனை மாற்றினீங்கன்னா சீக்கண்ட் வந்து என்ன ஆகிடும், கொசிகண்ட்னு ஆகிடும், கொசிகண்ட் 13 ஆகிடும். ஓகேவா? வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் கொசிகண்ட் 30? கொசிகண்ட் 30யோட வேல்யூ என்ன, 2. ஸோ அப்போ கொசிகண்ட் 30யோட வேல்யூ 2ன்னு எழுதலாம். ஸோ அப்போ therefore the value of secant 480 is equal to -2. So this is the value of secant 480. பாருங்கள், 360க்கு மேலே இருக்க ஆங்கிளுக்கு கூட நம்மளால் வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். இப்படி கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு அதே தான் வரும். 180 minus theta lies in second quadrant. செகண்ட் குவாட்ரண்ட்டில் நெகட்டிவ் secant is negative in second quadrant. And 180 இருக்கிறதுனால சேம் ஃபங்க்ஷன்னா இப்போ என்ன பண்ணணும், secant 16 எழுதணும். இப்போ நான் வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் secant 60? secant 60யோட வேல்யூ என்ன, அதுவும் 2 தான். ஸோ அப்போ which is equal to -2. அப்பயும் உங்களுக்கு அதே ஆன்சர் தான் வரும்.
ஆன்சரில் எந்த டிஃப்ரென்ஸுமே வராது. அதனால் நீங்கள் இந்த 120 90 + 13 எழுதிக்கலாம், அல்லது 180 - 16 எழுதிக்கலாம். எப்படி எதுனாலும் ஒன்று தான். புரிஞ்சுதாமா? இதை யூஸ் பண்ணி உங்களால் எந்த ஆங்கிளுக்கு வேணாலும் இது கண்டுபிடிக்க முடியும். தட் இஸ் வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். யூ கேன் ஃபைண்ட் த வேல்யூ ஃபார் எனி ஆங்கிள். எனி ஆங்கிளுக்கு நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஓகே, இன்னைக்கு இது வரைக்கும் போதும். மீதி நம்ம நாளைக்கு பார்க்கலாம்.